ஓம் ஸ்ரீ சாய்ராம். தஸ் ஸ்பேக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாங்கிற இந்த வீடியோ சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற ஹியூமன் வேல்யூ அஹிம்சா. பாபா தன்னுடைய சொற்பொழிவுகள்ல அகிம்சைக்கு இலக்கணமா புத்தரை குறிப்பிடுறார். ஒரு காலத்துல புத்தர் தர்மம் வேண்டி ஒரு கிராமத்துக்கு புறப்படுறார். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் புத்தர் மேல மிகுந்த அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அந்த கிராமத்தை நெருங்குற வழியில சில தவறான வாலிபர்கள் அவரை பார்த்ததும் கேலியும் கிண்டலுமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா புத்தரோ அதையெல்லாம் பொருட்படுத்தாம அங்கிருந்த ஒரு சிறிய பாறை மேல போய் உட்கார்ந்துட்டு அவங்கள பார்த்து கேட்கிறார், ஏன்பா என்னை இப்படி திட்டுறதுனால உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு. ஆனா அந்த வாலிபர் கூட்டமும் புத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இன்னும் அதிகமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா திட்டி திட்டி அவங்களுடைய தொண்டையெல்லாம் வறண்டு போறது, முகமெல்லாம் செவந்து போறது. அது மட்டும் இல்ல, ரொம்ப சோர்வடைஞ்சும் போயிடுறாங்க. இனிமே இவரை திட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல புத்தர் பேச ஆரம்பிக்கிறார். பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க. நான் அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க என்னை இப்படி பண்ணியிருந்தா அவங்க உங்களை நிச்சயமா மன்னிச்சிருக்க மாட்டாங்க, கடுமையா தண்டிச்சிருப்பாங்க. இந்த ஆபத்துல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நீங்க உங்க விருப்பம் போல என்ன திட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவும் தான் நான் இங்க இருக்கேன்னு சொல்றார். மற்றவங்களை மகிழ்விக்கிறதுக்காக பலர் சத்திரங்கள் கட்டுவாங்க, பணம் செலவிடுவாங்க. ஆனா நானும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே பண்ணாம, ஒரு நயா பைசா கூட செலவு பண்ணாம உங்களை சந்தோஷப்படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம ஒரு ஆழமான பாடத்தை அவங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் மூலமா புரிய வைக்கிறார். உங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு பிச்சை கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து அவருக்கு பிக்ஷையா கொடுக்கறீங்க. அந்த பிக்ஷைய அந்த பிச்சைக்காரன் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா அது யாருடையதாகும்? அது உங்களுடையது தானே. அதே போலதான் நீங்க எனக்கு பண்ணின கிண்டல், கேலி, திட்டல்களை எல்லாம் நான் ஏத்துக்கல அப்படின்னா அது உங்களுடையது தானே, உங்களை நீங்களே திட்டிக்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறார். அதை கேட்ட அந்த வாலிபர் கூட்டத்திற்கு ஒரே அதிர்ச்சி. அப்பதான் புத்தரை பத்தின அருமை அவங்களுக்கு புரியுது. புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இதையே தான் நம்ம பாபாவும் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். நீங்க ஒரு லெட்டரை ரெஜிஸ்டர் போஸ்ட்ல உங்க நண்பருக்கு அனுப்பிச்சு அதை அவர் வாங்க மறுத்துட்டார்னா அந்த லெட்டர் எங்க போகும்? திரும்பியும் அனுப்பின இடத்துக்கே தானே வரும். அதே போலதான் நீங்க திட்டுற வார்த்தைகள் உங்களையே தான் வந்து சேரும். எனவே அமைதியாயிருங்க, அன்பா பேசுங்க. இதுதான் புத்தர் அந்த வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இதே மாதிரி நிகழ்வு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வீடா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி நடந்துட்டே தான் இருக்கும். அந்த சமயங்கள்ல நம்ம பாபா சொன்ன இந்த அகிம்சை வழியை பின்பற்றினோம்னா நமக்கு மன அமைதி நிச்சயம். இனிமே ஹிம்சை கொடுக்கிறவங்களுக்கும் நம்ம அகிம்சை வழியில தான் பதில் சொல்லணும். அதை பின்பற்றுவோமா? ஜெய் சாய்ராம்.